Hi students, இப்போ நம்ம அந்த ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபேக்டர் கிளைமேட்டிக் ஃபேக்டரில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், லைட்டு பார்த்தோம், டெம்பரேச்சர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர். ஸோ வாட்டர் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர். வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அது பிளான்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ஃபார் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ், அனிமல்ஸுக்கும் சரி ஹியூமன் பீயிங்ஸ் சரி வாட்டர் வந்து வெரி வெரி எசென்ஷியல். தண்ணி இல்லைன்னா நினச்சி பாருங்கள், தண்ணி இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியுமா? மற்ற அனிமல்ஸ் தான் உயிர் வாழ முடியுமா? இல்லை பிளான்ட்ஸ் தான் உயிர் வாழ முடியுமா? எதுவுமே இருக்க முடியாது. இப்போ வாட்டர் இல்லை அப்படின்னாலே அங்கே என்னது போகாமல் லிவிங் திங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும், இருக்காது. மற்ற பிளானட் மாதிரி நம்ம எர்த்தும் போயிடும். ஸோ வாட்டர் வந்து வெரி வெரி எசென்ஷியல் அப்படிங்கிறாங்க. இட் அஃபெக்ட்ஸ் த வைட்டல் ப்ராசஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். எல்லா லிவிங் ஆர்கானிசனுடைய முக்கியமான வைட்டல் ப்ராசஸ்ன்னு என்ன அர்த்தம்? இம்பார்ட்டண்ட், முக்கியமான அந்த செயல்முறைகளெல்லாம் பாதிக்கக்கூடியது இந்த வாட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, நம்மளே வந்து சாப்பிட்ற தண்ணி குடிக்காமையே வெறும் சாப்பாடை சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே போய் அந்த வாட்டர் வந்து நம்ம உடம்புலக்கூடிய அந்த வேஸ்ட்டு, நைட்ரஜனஸ் வேஸ்ட் இதெல்லாம் வந்து அந்த யூரினாக வந்து வெளியெடுத்துட்டு வருது. அப்போ வாட்டர் வந்து ஹியூமன் பீயிங் எந்த அளவுக்கு முக்கியம், அதேமாதிரி அனிமல், அதேமாதிரி பிளான்ட்ஸ். ஸோ அந்த பிளான்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இட் இஸ் பிலீவ்ட் தட் ஈவன் லைஃப் originated only in water during the evolution of earth. அதாவது ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாங்க பார்த்திங்களா, நம்ம பூமியில் உயிரினங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் வந்து அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் எங்கே தான் இருந்துச்சு? வாட்டரில் தான் ஆரிஜினேட் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து நீரில் தான் உயிரினங்கள் உருவாச்சு. லிவிங் திங்ஸ் ஆரிஜினேட்டட் இன் வாட்டர் ஃபஸ்ட்டு. அப்புறம்தான் அந்த அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ், அப்புறம் ஆம்பிபியன்ஸ் என்ன அர்த்தம்? நீர் நிலம் ரெண்டுலேயுமே வாழக்கூடிய உயிரினங்கள் அப்புறம் அப்படியே வந்துச்சு. அப்புறம் அதுக்கடுத்து டெரஸ்ட்ரியல், நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் வந்துச்சு. அப்படி வரிசையாக ஃபார்ம் ஆனதுனால தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த லிவிங் ஆர்கானிசத்தை எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. அக்வாட்டிக் ஹேபிடேட்லேயும் பார்க்க முடியுது, டெரஸ்ட்ரியல் நிலத்துலேயும் வந்து நம்மளால் உயிரினங்களை பார்க்க முடியுது. ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்போ மெயினாக வந்து என்னது? வாட்டர் அப்படிங்கிறது இதில் ஒரு தெரியுதா இம்பார்ட்டன்ட்ங்கிறது? சரி. ஸோ இந்த வாட்டர் கவர்ஸ் மோர் தென் 70% ஆஃப் த எர்த். உங்களுக்கே தெரியும், எர்த்து சர்ஃபேஸில், அதாவது பூமியில் வந்து 4 வந்து 3 பங்கு நீர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் 70% ஆஃப் எர்த்து சர்ஃபேஸ் வந்து என்னது? கம்ப்ளீட்லி கவர்ட் பை வாட்டர். நீர் தான் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்குது. புரியுதுங்களா? இதில் வந்து நேச்சர் வாட்டர் is available to plants in 3 ways. அதாவது நேச்சராக வந்து ஒரு பிளான்ட்டுக்கு தேவையான வாட்டர் வந்து எந்தெந்த வழியில் கிடைக்குது? மொத்தம் 3 waysல கிடைக்குது. என்னென்ன வழி? ஒன்று வந்து அட்மாஸ்பியரிக் மாய்ச்சர்னால் அதாவது நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்ட் கண்டிஷன், ஈரப்பதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒரு மழை பெஞ்சப்போ அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்? ஈரமாக இருக்கும். ஸோ அதில் வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது மாய்ஸ்சராக இருக்குது. அப்புறம் வந்து ப்ரிசிபிடேஷன்னா மழை நீர், மழை பெய்கிற தண்ணி. அப்புறம் வந்து சாயில் வாட்டர், மழை இல்லாத நேரத்தில் ஏற்கனவே மழை பெஞ்ச தண்ணி சாயிலுக்குள்ளே இருக்கும்ல, ஸோ அந்த சாயில் வாட்டரை அப்சர்வ் பண்ணுது. ஸோ 3 வகையில் வந்து ஒரு பிளான்ட்டுக்கு வாட்டர் கிடைக்குது. புரியுதுங்களா? சரி. அதேமாரி இந்த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் டிபெண்ட் அப்பான் தி அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர். ஒரு பிளான்ட் வந்து பூமியில் எந்த அளவுக்கு வந்து அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தியை திறனை அதிகரிக்குதோ, அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து இந்த பூமியில் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது அப்படின்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னா அது வாட்டரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர். ஏன்னா தண்ணி எங்கே அதிகமாக நமக்கு கிடைக்குது, மழை அதிகமாக எங்கே பெய்யுது, தண்ணி எங்கே நிறைய இருக்கோ அங்கே நம்ம பிளான்ட்ஸினுடைய க்ரோத்து, அதனுடைய ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். வாட்டர் லெவல் குறைய அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் குறைய அந்த பிளான்ட்ஸினுடைய டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், அதனுடைய ப்ரொடக்டிவிட்டினாக குறையுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்தர் த குவாலிட்டி ஆஃப் வாட்டர், அது ஒரு இம்பார்ட்டன்ட். குவாலிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எஸ்பெஷலி ஃபார் தி அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ். அதேமாரி இந்த தண்ணியில் வாழக்கூடிய அந்த உயிரினங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் வாட்டர் வந்து ரொம்ப முக்கியங்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ the total amount of water salinity in different water bodies are
இப்போ இந்த வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த சலினிட்டின்னு என்ன அர்த்தம்? உப்புத்தன்மை, புரியுதுங்களா? ஸோ நம்ம பூமியில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாடிஸ், நீர்நிலைகள் பார்த்திங்களா, அது நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கலாம். குளம், ஒரு பாண்டு பார்ப்பீங்க, லேக்கு, ஏரிகள் பார்த்துருப்பீங்க, கடல் நீர் இருக்குது, ஆற்று நீர் இருக்குது. இது எல்லாமே வாட்டர் பாடிஸ், நீர்நிலைகள். எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்ட்டு உடைய கண்டென்ட் வந்து ஒரே மாதிரியாவா இருக்காது. ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் சலினிட்டி, அதாவது அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை அப்படிங்கிறது டிஃபர் ஆகாதா? சரி, அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 இந்த டைப்பை வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து லேண்டு வாட்டரில் வந்து 5% சால்ட் இருக்குது. லேண்டு வாட்டருங்கிறது நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது, ஆற்று நீர், குளத்து நீர், கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணி, நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து லேண்ட் வாட்டர். இன்லேண்ட் வாட்டர் இதில் வந்து 5% வந்து சால்ட் இருக்குது. அது ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம சொல்கிறோம் யூஸ் பண்ணுறது. 30 to 35% வந்து சால்ட் கண்டென்ட் எதில் இருக்குது? சீ வாட்டர், கடல் நீர் வந்து அதனுடைய சால்ட் கண்டென்ட் எவ்வளோ இருக்குதா? சலினிட்டி 30 to 35%. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 100% எங்கே இருக்குன்னா ஹைப்பர் சலைன் வாட்டர். இது வந்து லகூன்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது கழிமுக பகுதிம்பாங்க. அதாவது சால்ட், உப்பு தயார் பண்ணுறாங்க பார்த்திங்களா, உப்பளங்கள்னு சொல்லுவாங்க. தண்ணி அப்புறம் கடல் நீரை வந்து சேகரித்து அதை என்ன பண்ணுவாங்க, ஆவியாக வச்சு அதுலேருந்து உப்பு எடுக்கிறாங்க பார்த்திங்களா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் வந்து எவாப்ரேஷன் ஆக அந்த வாட்டர் கண்டென்ட் எப்படி இருக்கும்? சலைனிட்டி அதிகமாக இருக்கும், 100% ஆயிடும். அந்த ஹைப்பர் சலைன் வாட்டர்ம்பாங்க, அது பேர், புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் அந்த வாட்டர் வித் சலினிட்டி அப்படிங்கிறது பார்த்துருக்காங்க. சரி, அடுத்தது வந்து பேஸ்ட் ஆன் தி ரேஞ்ச் ஆஃப் டாலரன்ஸ் ஆஃப் சாலினிட்டி, ஆர்கானிசம்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ். இப்போ பிளான்ட்ஸை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. அதாவது பேஸ்ட் ஆன் த டாலரன்ஸ் ஆஃப் சலினிட்டி, உப்புத்தன்மையை வந்து தாங்கி கொள்ளக்கூடிய தன்மையை பொறுத்து தாவரங்களை 2ஆக பிரிக்கிறாங்க. ஏன்னா எல்லா தாவரங்களும் வந்து அந்த சலினிட்டி தாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி 2 டைப் இருக்குது. ஒன்று யூரி ஹேலைன், இன்னொன்று வந்து ஸ்டீனோ ஹேலைன். யூரி ஹேலைன்கிறது ஆர்கானிசம்ஸ் விச் கேன் லைவ் இன் வாட்டர் வித் வைட் ரேஞ்ச் ஆஃப் சலினிட்டி. அதாவது சால்ட்டு கண்டென்ட் வந்து ஹை ரேஞ்சில் வந்து இருக்கக்கூடிய அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிசம்ஸ், அதுக்கு பேர் யூரிக் ஹேலைன், புரியுதுங்க? அதை டாலரேட் பண்ணி உயிர் வாழக்கூடியதெல்லாம் யூரிக் ஹேலைன். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து மெரைன் ஆல்கே, அப்புறம் வந்து மெரைனா ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ், அதாவது கடல் நீரில் வாழக்கூடிய, கடல்லேயே என்ன இருக்குது, ஆல்கே, பாசிகள்னு சொல்கிறாங்க பார்த்தியா. நம்ம வந்து தொட்டியில் தண்ணி நிற்கிறதுல அப்படியே பசுமை கலரில் அப்படியே க்ரீன் கலரில் படர்ந்துருக்கும் பாசம். குளத்தில் தண்ணியில் வந்து மேலே அப்படி பசேர்னு பச்சை கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் ஆல்கே. இதே மாதிரி கடல்லேயும் இந்த ஆல்கே இருக்குமா, அது மரைன் ஆல்கே. அது வந்து கடலில் இருக்கக்கூடிய அந்த சலினிட்டியை வந்து டாலரேட் பண்ணி வாழக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதேமாதிரி அந்த மெரைனா ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ், கடலில் வந்து அந்த கடல் நீரில் ஆஞ்சியோஸ்பர்ம் பிளான்ட்ஸு சிலது இருக்குது. நம்மளே சுற்றி ஆஞ்சியோஸ்பர்ம் பார்க்குறோம் பார்த்திங்களா. இப்போ வந்து என்ன பார்க்குறோம், ஒரு ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி பார்க்குறோம், அப்புறம் என்ன செய்கிறோம், ஒரு வேப்ப மரம், இதெல்லாம் வந்து ஆஞ்சியோஸ்பர்ம். இதேமாதிரி அங்கேயும் சில பிளான்ட்ஸ் வந்து கடல் நீரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து ஸ்டீனோ ஹேலைன்கிறது ஆர்கானிசம்ஸ் கேன் வித்ஸ்டாண்ட் ஒன்லி ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் சலினிட்டி. இது வந்து தண்ணியில் வந்து அந்த சால்ட்டினுடைய கண்டென்ட் வந்து குறைவாக இருந்தால் தான் தாங்கும், அதிகமாக போனால் அதனால் தாங்க முடியாது. ஸோ அந்த ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் சலினிட்டி வந்து ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதுலாம் ஸ்டீனோ ஹேலைன்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பிளான்ட்ஸ் ஆஃப் எஸ்துரிஸ், அதாவது அந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ், அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ், புரியுதுங்களா? ஸோ அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து ஓரளவுக்கு அந்த சால்ட்டு கண்டென்ட்டை தாங்கிட்டு உயிர் வாழக்கூடியது, புரியுதா? அது ஸ்டீனோ ஹேலைன். ஸோ அந்த ரேஞ்சை பொறுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஆர்கானிசம்ஸுக்கு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த டெம்பரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீனோ தெர்மல், யூரி தெர்மல். அந்த யூரிங்கிறதெல்லாம் என்ன அர்த்தம், ஹை கண்டென்ட் இருக்கிறது. ஸ்டீனோன்னு என்ன அர்த்தம், அந்த லோ கண்டென்ட். அதேமாரி சலினிட்டி, யூரி ஹேலைன், ஸ்டீனோ ஹேலைன். ஹேபிடேட் நிச், இது யூரியோஜியஸ், இது வந்து ஸ்டீனோசியஸ். வாட்டர் கண்டென்ட்டில் அதேமாதிரி யூரி ஹைட்ரிக், ஸ்டீனோஹைட்ரிக். ஃபுட்டு யூரிஃபேஜிக், ஸ்டீனோஃபேஜிக். அதேமாதிரி டெப்த் ஆஃப் வாட்டர் யூரி பேத்திக், ஸ்டீனோபேத்திக். ஸோ இதெல்லாம் என்னது இதெல்லாம் என்னது லோவில் போகும். இது என்னது ஹை கண்டென்ட்டு, ஹை ரேஞ்சில் போகக்கூடிய, வேரியேஷனில் வரக்கூடியது. இதெல்லாம் என்விரான்மெண்டல் ஃபேக்டரில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிஸுக்கெல்லாம் பேர் வச்சுருக்காங்க. அது வந்து போத் லிவிங்
பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆயிரும். புரியுதுங்களா? சரி, இது வந்து உங்களுக்கு அந்த வாட்டரில் இருக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டாலரன்ஸ் ஆஃப் டாக்ஸிசிட்டி. அதாவது டாக்ஸிசிட்டின்னு என்ன அர்த்தம்? நச்சுத்தன்மையை வந்து தாங்கிறது. புரியுதுங்களா? இந்த தண்ணியிலேயே என்ன செய்யலாம், வாட்டர்லேயும் வந்து டாக்ஸிசிட்டி இருக்கலாம். சில இடத்துல வந்து லேண்டு சாயில்லையும் டாக்ஸிசிட்டி இருக்கலாம். ஏன்னா பொல்யூஷன், அது காரணம் வந்து என்னது, என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் மூலமாக வாட்டர் பொல்யூஷன் ஆகலாம், லேண்டு சாயில் பொல்யூஷன் ஆகலாம். ஸோ இருந்தாலும் அந்த பொல்யூட்டடு சாயில் வாட்டர்லேயும் சில பிளான்ட்ஸ் என்ன செய்யுமா, டாலரேட் பண்ணி அதை எதிர்த்து என்ன செய்யுமா, பிளான்ட் வந்து க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோயாபீன், டொமேட்டோ. இந்த சோயாபீனும் டொமேட்டோ வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் டு டாலரேட் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்மியம் பாய்சன் by isolating cadmium and storing into few groups of cells and prevent cadmium affecting other cells. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த சோயாபீனும் டொமேட்டோ வந்து ஒரு இடத்துல வாழுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த அங்கே இருக்கக்கூடிய சாயில் அல்லது வாட்ரு அங்கே இருக்கக்கூடிய இதில் வந்து பொல்யூஷன் ஆயிடுச்சு. கேட்மியம்ங்கிறது ரொம்ப ஒரு பாய்சனஸ் ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா அந்த பிளான்ட் வந்து அதை அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணதை என்ன பண்ணோம்னா அந்த பிளான்ட் பாடியில் சில ஸ்பெஷல் செல்ஸ் இருக்குமா. புரியுதுங்களா? அந்த ஸ்பெஷல் செல்ஸ் என்ன பண்ணோம்னா அந்த கேட்மியத்தை என்ன பண்ணுமா, ஐசோலேட் பண்ணி அது வச்சுக்குமா. புரியுதா? குரூப் ஆஃப் செல்ஸ் அதை வச்சுக்கிட்டு மற்ற அதர் செல்ஸுக்கு வந்து அதை அனுப்பாமல் மற்ற செல்ஸை வந்து என்ன பண்ணுது, வளர விட்டு அந்த பிளான்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்குது. புரியுதுங்களா? அடுத்து வந்து ரைஸ் அண்ட் ஐகார்னியா. உங்களுக்கு நெல் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஐகார்னியாங்கிறது உங்களுக்கு அந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்படியெல்லாம் படர்ந்துருக்கும் ஃபுல்லாக ஐகார்னியா. இது வந்து என்ன டாலரேட் பண்ணிதுன்னா இதுவும் கேட்மியம் பை பைண்டிங் இட் டு அதர் ப்ரோட்டீன்ஸ். இது வந்து எதோட இது பண்ணிக்குதா, அந்த கேட்மியத்தை அந்த பிளான்ட் பாடியில் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது இல்லை, அந்த ப்ரோட்டீனோட இந்த கேட்மியத்தை பைண்டிங் பண்ணிக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தீஸ் பிளான்ட்ஸ் otherwise can also be used to remove cadmium from contaminated soil. So they are called phytoremediation அப்படிங்கிறாங்க. புரியுதா? ஸோ இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வந்து பொல்யூட்டட் சாயில் வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த கேட்மியத்தை என்ன ஒன்று தான் பிரித்து எடுத்துறதுனால இந்த சாயிலோ அல்லது வாட்டரோ என்னது பொல்யூஷன் இல்லாமல் ஃப்ரீ ஆயிடுது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, இந்த பிளான்ட்ஸை பைட்டோரெமிடியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் பேர். புரியுதுங்களா? சரி, இந்த இதோட என்ன பண்ணிது, உங்களுக்கு வாட்டர் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஃபேக்டர்ஸில் வந்து என்னென்ன பார்த்துருக்கோம், கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸில் லைட்டு, டெம்பரேச்சர், வாட்டர் முடிஞ்சுங்களா. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து விண்டு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.